பெட் ஈஸ்ட் லங்கா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூரில் உள்ள ஒருங்கிணைந்த பண்ணை என்று சொல்லக்கூடிய ஒரு கோழி பண்ணை ஒன்றுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். நான் டாக்டர் ஹாதி, கிழக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு கோழி பண்ணை ஒன்று மட்டக்களப்பு மண்டூர் என்ற இடத்திலே உள்ளது. அந்த பண்ணைக்கு விஜயம் செய்து அந்த பண்ணையில் உள்ள விடயங்களை பார்க்கலாம் பாருங்கள். இந்த பண்ணை சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் ஒருங்கிணைந்த பண்ணை மண்டூர் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட போது அங்கு எருமை ஆடுகள், கோழிகள் போன்றவை இருந்தன. எனினும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் காரணமாக இந்த பண்ணை மூடப்பட்டு ஒரு 2 வருடங்களுக்கு மூடப்பட்டு மீண்டும் சென்ற வருடம் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது அங்கே பேரண்ட் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய பெற்றோர் கோழிகள், அதாவது நாட்டு கோழிகளுடைய பெற்றோர் கோழிகள் உண்டு, ஒரு சில எருமை மாடுகளும் உண்டு. அந்த பண்ணையை இன்றைக்கு நாங்கள் விஜயம் செய்து பார்க்கலாம். அதில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இதில் இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு காணி. இதில் கிட்டத்தட்ட 2000 கோழிகள் நாங்கள் வச்சிருக்கோம். இது பெற்றோர் கோழிகள் அல்லது நாட்டுக்கோழிகள், தாய்க்கோழிகள், பேரண்ட் ஸ்டாக் என்று சொல்லப்படுகின்ற கோழிகள் இங்கே உண்டு. அந்த கோழிகளில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, கோழி முட்டையை எடுத்து இன்குபேட்டரில் வச்சு அதை பொறிச்சு அந்த குஞ்சுகளை எடுத்து பண்ணையாளர்களுக்கு நாங்கள் விநியோகிக்கம். அதில் இன்றைக்கு அந்த கோழி குஞ்சுகள் பொறிக்குது முதலாவது தடவையாக. அதாவது கடந்த காலத்தில் மின்சார தட்டுப்பாடு காரணமாக அந்த இன்குபேட்டர்ஸ் இயக்க இயலா என்ற காரணத்துக்காண்டி அந்த பண்ணை மூடப்பட்டு மீண்டும் சென்ற வருடம் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதில் இருந்து முட்டைகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு தான் என்ன செய்திருந்தா, முட்டைகள் இன்குபேட்டரில் வைக்கப்பட்ட முட்டைகள் இன்றைக்கு குஞ்சு பொறிக்குது. அப்போ அதை பார்க்கறதுக்காண்டியும் பண்ணையை பார்க்கறதுக்காண்டியும் நான் போகிறேன். என்னோட வாங்க இதை பார்க்கலாம். இப்போ நாம் கோழிக்கூடுகளை பார்வையிடலாம் வாருங்கள். கிட்டத்தட்ட இந்த 2000 கோழிகளில் 500 கோழிகள் இப்போ முட்டையிட்டு கொண்டிருக்கு. மிச்ச கோழிகள் கன்னி அந்த பருவத்தில் இருக்கி வார மாதம் அப்படி முட்டையிடலாம். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது தற்போது முட்டையிட்டு கொண்டிருக்கிற கோழிகள் கிட்டத்தட்ட 500 கோழிகள், கிட்டத்தட்ட 350 முட்டைகள் விடுவது நாட்டுக்கோழிகள் என்ற நாடி இந்த முட்டை விடுற வீதம் அந்த அளவு தான் இருக்கும். இதுக்குள்ள 8 கோழிக்கு ஒரு சேவல் என்ற அடிப்படையில் இதுக்குள்ளே விட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணி. ஏன்னா அந்த கூடுதல் அந்த முட்டையில் உங்களுக்கு தெரியும், குஞ்சு பொரிக்கிறதுக்கு வைக்கணும் மனுஷன்னா கட்டாயம் பேடுகளும் சேவலும் நிற்கணும். அப்போ தான் அதில் க்ராஸ் பண்ணுறதுனாடி உருவாகிற முட்டை கருக்கட்டின முட்டை அரிக்கும். கருக்கட்டின முட்டைகள் தான் இன்குபேட்டரில் பொரிக்கிறதுக்காண்டி வைக்கப்பட வேண்டும்.
இது முட்டையிடுற கோழிகள்லாம் வந்து இந்த தாய்க்கோழிகள் வந்து எங்களுக்கு உப்பு வழியில் ஒரு ஃபார்ம் இருக்கு, அதிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அடுத்ததாக வந்து கண்டி கடந்த கொள்ளையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பேரன் ஸ்டாக் கோழிகள் இதில் இருக்கு வந்து. இதுக்குள்ளே முட்டை இட்டு கொண்டிருக்கிற கோழிகள் தான் இருக்கு வந்து. நீங்கள் பார்க்கலாம் முட்டை பட்டியல் வைக்கப்பட்டிருக்கு வந்து. அந்த முட்டை பட்டியலுக்குள்ளே அநேகமான கோழிகள் முட்டையிடும் வந்து. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 இல்லை 4 தடவை வந்து இந்த முட்டைகளை சேகரிப்போம் வந்து. இதுக்குள்ள இருக்கிற கோழிகள் வந்து கன்னி கோழிகள், முட்டையிடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற கோழிகள். இன்னும் ஒரு மாதம் அளவில் வந்து இவை முட்டையிட ஆரம்பிக்கும் வந்து. இப்போ ஒரு 5 மாத வயசு உடைய கோழிகள் இவை வந்து சேவல் பொடிகள் கலக்கப்பட்டிருக்கு வந்து. இது இந்த பண்ணையில் காணப்படுற இந்த எருமை மாடுகள். தற்போது நீங்கள் பார்க்கலாம் வந்து இந்த இன்குபேட்டர்ஸ்ன்னு சொல்கிற குஞ்சு பொரிக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள், முட்டை அடைகாத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய இயந்திரங்களை பார்க்கலாம் வந்து. மிகப்பெரிய இயந்திரங்கள். அதாவது ஒரு இன்குபேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 15,000 முட்டை வந்து ஒரு தரத்தில் வந்து லோட் பண்ணலாம் வந்து. எங்கள்கிட்ட அந்தளவு முட்டை இல்லைன்றதுனாடி நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒரு 1200 முட்டைகள் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து இங்கே வந்து இன்குபேட்டரில் லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த பெரிய மின்விசிறிகள் இருக்கு, வெண்டிலேஷனு கொடுக்கறதுக்காண்டி அல்லது அந்த வெப்பத்தை வந்து சீர்படுத்துறதுக்காண்டி வந்து இதில் ஹீட்டர் இருக்கு வந்து. அடுத்தது தண்ணி வைக்கப்பட்டிருக்கு வந்து. இப்போ நாங்கள் இந்த பொரிக்கிற குஞ்சுகளை வந்து விடுறதுக்கு 1 மாதம் வளர்த்து நாங்கள் பண்ணையாளர்களுக்கு கொடுக்க போகிறோம் வந்து. அப்போ இந்த 1 மாதம் வளர்க்குறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கோம் வந்து. இந்த கூட்டை நீங்கள் பார்க்கலாம் வந்து. சுண்ணாம்பு பூசி வந்து தரைக்கெல்லாம் வந்து கிருமி நீக்கம் செய்து வந்து இந்த கூடுகளை தயாராக்கியிருக்கோம் நாங்கள் வந்து. சரி, இப்போ மேலே இதா அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த குஞ்சுகள் இறக்குறோம் வந்து சொன்னோம் வந்து. அப்போ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க வந்து. அதாவது கோழி முட்டைகள் வந்து இந்த 19 நாள் வந்து அந்த ட்ரக்கில் வைக்கப்படும் அந்த முட்டை ட்ரக்கில் வந்து. அதுக்கு பிறகு வந்து அவை வந்து 19ஆவது நாள் வந்து இப்படியான ஒரு ட்ரக்கில் பெட்டிகளுக்குள்ளே மாற்றப்படும் வந்து. அந்த பெட்டிகளுக்குள்ளே தான் வந்து 21ஆவது நாளில் வந்து குஞ்சுகள் பொறித்து வெளியேறும் வந்து. இப்போ குஞ்சுகளை வெளியில் எடுக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க.
தற்போது வந்து இந்த பட்டியலுக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் வந்து குஞ்சுகள் பொறிச்சிருக்கு வந்து முட்டை கோதுகளோட அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வந்து உடைந்த முட்டை கோதுகள் அதோட கோழி குஞ்சுகள் வந்து இப்போ கோழி குஞ்சுகளை நான் பிரித்து எடுக்கணும் வந்து கோழி குஞ்சுகளை பிரித்து எடுத்து வந்து அந்த வளர்க்குற இடத்துக்கு நாங்கள் இப்போ கொண்டு போவோம் வந்து அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 1200 முட்டை வச்சதுக்கு வந்து கிட்டத்தட்ட 950 குஞ்சுகள் பொறிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 விதமான குஞ்சுகள் பொறிச்சிருக்கு. இந்த பொறிக்கிற திறன் வந்து நல்ல மண்டு சொல்லலாம் வந்து அளவு மிகக்கூடிய அளவு திறனுடையதாக இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து முட்டை லோட் பண்ணுறோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எங்களுக்கு என்ன செய்யணும்னா கோழி குஞ்சுகள் வந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் 1250 முட்டைகள் லோட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1000 குஞ்சுகள் வரும்னு சொல்லி ஒவ்வொருக்கிழமையும் எதிர்பார்க்கும் வந்து இப்போக்கு இந்த குஞ்சுகளை நாங்கள் விற்கல வந்து இதை 1 மாத குஞ்சுகளாக்கி விற்பனை செய்கிறதுக்கும் ஒரு நாள் குஞ்சுகளாக விற்பனை செய்யலாம் அல்லது 1 மாத குஞ்சுகளாக விற்பனை செய்யலாம். தற்போதைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா எங்களுக்கு நிறைய திட்டங்களுக்கு இந்த கோழி குஞ்சுகள் தேவைப்படுறதுனாடி பண்ணையாளர்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி 1 மாத குஞ்சுகளாக என்ன செய்யணும்னா வளர்த்து அந்த 1 மாதத்துக்கு பிறகு அவை கால்நடை வைத்திய அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டு அவை பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படும். அது உண்மையான விலை வந்து 1 மாத குஞ்சு ஒன்ற விலை வந்து 800 ரூபாய் வந்து மானிய அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட 400